ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு பிள்ளையே, நீ என் மேல வச்சிருக்க பக்தி உண்மையினால்தானே இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்டிப்பா பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் உனக்காகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டே என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத பல நன்மையான விஷயங்களை உன் வாழ்க்கையில உனக்காக நான் நடத்தி தரப்போறேன். இப்போது நீயே யோசிக்காத அளவுக்கு, எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறப்போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியா நான் நடத்தி கொடுப்பேன். இப்போது நான் செய்ய போகும் இந்த அற்புதம் உன் வாழ்க்கையில உன்னை நல்ல முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லும். கூடிய சீக்கிரம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போறேன். எதெல்லாம் நடக்காதோ நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அதை என் அருளின் சக்தியால் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். அதே போல எந்த கெட்ட விஷயம் நடந்துருமோ நினைச்சு பயந்துகிட்டோ இருந்தியோ அதையும் என் சக்தியால் முறியடிச்சு அதையே உனக்கு சாதகமாக நான் மாத்தி காட்டுறேன். முதல்ல உன் மனசுல இருக்க சந்தேகங்களையும் தடைகளையும் தூக்கி எறி. நான் உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நன்மையை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. நான் செய்ய போகும் அற்புதம் மூலமாக இப்போது உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் உனக்கு இருந்த தடைகளை எல்லாம் நீக்கி நீ செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உன்னை காத்து உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை வரவழைப்பதற்காக தான் இப்போது இதை கேட்க சொன்னேன். இதுவரைக்கும் நிறைவேறாம இருந்த உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் இப்போதே இன்னைக்கே நான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். அதனால்தான் உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வரும்படி செய்ய போறேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம், நீ ஏங்கி விரும்பி கேட்ட உன் நல்வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இப்போது உன் கண்ணு முன்னாலேயே உனக்கு நடக்க போகுது. உன் இதயமெல்லாம் மகிழ்ச்சியால் நிறையும்படியும் மனசெல்லாம் குளிர்ந்து முகமெல்லாம் பூரிக்கும்படியும் இந்த சாயப்பா என் அருளை அப்படியே உனக்குள்ள இறக்க போறேன். எந்த தயக்கமும் சந்தேகமும் உனக்கு வேண்டாம். இனி ஒவ்வொரு நடியும் உன் வாழ்க்கை நன்மையின் பாதையிலேயே போக போகுது. நீயும் நன்மையை அனுபவிக்க தயாராகு. உள்ளத்தை சுத்தமாகவும் மனசை வலிமையாகவும் வச்சுக்கிட்டீனா உனக்கு நல்ல காலம் வந்துவிடும் என் செல்லமே. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்தை உருவாக்க போறேன். அதாவது நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்படி இன்னையிலிருந்து உனக்கு ஒரு சுகானுபவ அனுபவத்தை கொடுக்க போகிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இனி நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். எல்லா தடைகளும் உன்னை விட்டு விலகி உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போறேன். உன் வாழ்க்கை மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சதாக மாறப்போகுது. உன் மனசுல இருக்க வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமா நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் வீடு தேடி வந்த இந்த சாயப்பா உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷத்தாலும் பலத்தாலும் நிரம்பும்படி செய்ய போறேன். என் அருள் உன்னோடு இருக்கும்போது இனி தோல்வி உன்னை தீண்டாது. நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் களைந்து இனி எல்லாமே சந்தோஷமாக நல்ல விதமாக நடக்கும்படி செய்கிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக, நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் வெற்றி நாளாக இருக்கும்படி செய்ய போறேன். உன் மன சுமைகளையும் பாரத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையில இப்போ எதிர்பாராத அமைதியும் ஆனந்தமும் வந்து சேரப்போகுது. உன் போராட்டங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வந்து நீ சுதந்திரமா சந்தோஷமா வாழும்படி இந்த சாயப்பா இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அது விலைமதிப்பற்ற மிகப்பெரிய பொக்கிஷமாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். நீ அறியாம தெரியாம செஞ்ச சில தவறுகளுக்காகவே இத்தனை நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இருந்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத உன் சுத்தமான மனசுக்கும் நான் பலன் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனாலதான் தெரியாம செஞ்ச தவறுக்கான துன்பத்தை விலக்கி வச்சு நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான நன்மைகளை கொடுக்க வந்திருக்கேன். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தண்டனையை அதிகமாகவே அனுபவித்து விட்டாய். அதனால இனிமேலும் எந்த விஷயத்துக்காகவும் உன்னை காத்திருக்க வைக்காம, கஷ்டப்பட வைக்காம நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போறேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாக பரிசாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். இப்போது
நீ அனுபவிக்கிற வலி, துயரம், மனச்சுமை அனைத்தும் உன் வாழ்க்கையிலிருந்து மறைஞ்சு போகும். நீ அனுபவித்த துன்பங்களையும் கர்ம வினைகளையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்ல வழிகளை நான் காட்டுறேன் செல்லமே. இனி நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் மனசை தளர விடாத. உள்ளம் முழுவதும் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோடு என்னை நோக்கி ஓடிவா. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில புதுமையும் நல்ல பலன்களும் சந்தோஷங்களும் நிரம்பி வழியும். மனசை நம்பிக்கையோடு வைத்துக்கொண்டு வாழும் உனக்கு இந்த சாயப்பா எல்லாவுமாக இருக்க போறேன். சரியான புரிதல் தவறான புரிதல் என உன் வாழ்க்கையில நீ எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அப்படியே ஏத்துக்க தயாராகு. மனசு விரும்பி நீ எதை ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டியோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் மனசுக்கு பிடிச்சதே உன் வாழ்க்கையில நடக்கும்படியும் நீ புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியும் இந்த சாயப்பா அற்புதம் செய்ய போறேன். நீ எப்போதும் மனசை சுத்தமா தெளிவா வச்சுக்கிட்டினாதான் நான் உன்கிட்ட என்ன சொல்ல வர்றேன், உனக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற புரிதல் உனக்கு வரும். இப்போது நடக்கும் அனைத்தையும் உன் வாழ்க்கைக்கு நன்மைக்காகவே நான் செய்கிறேங்கிறத மட்டும் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில பேரும் புகழும் முன்னேற்றமும் கிடைக்க போகுது. உன் மனசுல இருக்க கவலைகளை எல்லாம் இந்த சாயப்பா என் கைகளில் ஏந்தி கொண்டேன் என் செல்லமே. உன் உள்ளத்தில் இருக்கும் கவலை எனும் இருளையே ஒளியாக மாற்றி உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. நீ என்னை நம்பி அமைதியாக இரு. உன் மன பாரங்களை எல்லாம் குறைச்சி உன் வாழ்க்கை பாதையை நான் இலகுவாக்கி காட்டுறேன். நீ என் மேல வச்சிருக்க பக்தியும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் இறை எண்ணமும் ஒருபோதும் உன்னை கை கழுவ விடாது. அதாவது எந்த விஷயமும் உன்னை கைவிட்டு விலகி போகாம எல்லாமே உன் கூடவே இருந்து நல்லபடியாக நடக்கும் என சொல்கிறேன். நீ விரும்பி கேட்டதை நான் உனக்கு கொடுக்கலைன்னா அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அது சிக்கல் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு என் அருளால் நீ விரும்பியதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு 100 நன்மைகள் கிடைக்குதோ இல்லையோ 200 சந்தோஷங்களை நிச்சயம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை செய்வதன் மூலமாக அது தானாகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதாக மாறிவிடும் அல்லவா. நீ எதுக்கு ஆசைப்படுற, எது நடக்கணும்னு நினைக்கிறேன்னு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது உன் வாழ்க்கையில வந்து சேரும்படியும் நீ வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறும்படியும் நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா சில கஷ்டமான விஷயங்களையும் மோசமான நாட்களையும் கடந்து வந்து தான் ஆகணும். ஏன்னா எப்போதுமே இந்த உலகம் அப்படித்தானே. ஒரு பெரிய விஷயத்தை அடைவதற்கு முன்பாக அதற்கு முன்பாக நிறைய தேர்வு உனக்கு வைக்கப்படும். அதே போலதான் இப்போ உன் வாழ்க்கையில நீ ஆசைப்படுற பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு முன்பாக உனக்கு நான் சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சோதனைகள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் நீ வெற்றியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வது நிச்சயமாக நடந்தே தீரும். அதனால சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கும் போது இது நமக்கான சோதனை தான். சோதனை முடிஞ்சவனே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ பொறுமையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடுமே செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நானும் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ விரும்பியது போல நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்துல உனக்காக யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த உண்மையை புரிஞ்சிட்டாலே நீ அவங்க ஏன் இப்படி இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு வருத்தப்பட மாட்டாய் அல்லவா. யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிஞ்சுக்கிடுச்சுன்னா வாழ்க்கையில வலியும் வேதனையும் இல்லாமல் போய்விடும். நீ வாழ்க்கையில எதை நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கிட்டீன்னா வாழ்க்கை ரொம்ப ஒரு அழகான அனுபவமாக உனக்கு தோண ஆரம்பிச்சிடும்.